ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் பிரமாண பிரமேய பிரமாத்தாக்களை சேர அனுசந்திக்கும்படி இருப்பது அப்படின்னு பூர்வர்களான ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். இதிலே முதலிலே பிரமாணம் என்றால் என்ன, பிரமேயம் பிரமாதாக்கள் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இது ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத்தத்திலே அடிப்படையாக நாம் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது. பல காலக்ஷேபங்களிலே பல வியாக்கியானங்களிலே வியாக்கியாத்தாக்கள் இதை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். ஆக பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பிரமா அப்படின்னு முதல்ல சொல்லும் பொழுது உண்மையான அறிவு, நாம் பெற வேண்டிய உண்மையான அறிவை பிரமா அப்படின்னு சொல்றோம். இந்த பிரமா தான் 3 விதமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. என்னன்னா பிரமாணம், பிரமேயம், பிரமாதா அப்படின்னு சொல்றோம். இந்த பிரமாணம் அப்படிங்கிறது இந்த அறிவை நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கக்கூடியதான விஷயங்கள், உபகரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை வைத்துக்கொண்டு நாம் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய உதாரணத்தை வைத்து சொல்லும் பொழுது இன்னும் நன்னாக புரியும் என்பதனாலே கல்விக்கூடமோ இல்ல பாடசாலையிலேயோ சென்று நாம் பயில்கின்றோம். அப்ப அந்த பிரமா அப்படிங்கறத அந்த இடத்திலே கல்வியை பெறுவது அப்படின்னு அறது. அந்த பிரமாணம் அப்படிங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள், இந்த கல்விக்கூடத்திலே சென்று பயிலுவதற்கு இருக்கக்கூடியதான உபகரணங்களான புத்தகங்களோ கிரந்தங்களோ, பாடசாலையிலே பயில்வதற்கு இருக்கக்கூடியதான கிரந்தங்களையோ பிரமாணம்னு சொல்றோம். அப்ப இந்த உபகரணங்கள்லாம் இந்த அறிவை பெறுவதற்கு நமக்கு உதவியா இருக்கின்றது. பிரமேயம் அப்படின்னா இவன் பெற போக வேண்டிய இலக்கு, இந்த கல்வியை பெற்றுக்கொண்டு அவன் எதை செய்ய போகின்றான் அப்படின்னு ஆறது. என்னவாக ஆகின்றான், எதை செய்ய முற்படுகின்றான், அதுதான் இலக்குங்கிறதான் பிரமேயம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரமாதா அப்படிங்கிறது குரு, ஆசிரியர்கள். அவர்கள் இந்த பிரமாணங்களை கொண்டு, புத்தகங்கள் கிரந்தங்கள் அப்படின்னு சொல்றோமே, அதை வைத்துக்கொண்டு பிரமேயத்தை அடைய நமக்கு உதவி செய்கின்றார்கள் அப்படின்னு ஆரம்பித்தார். எளிமையான உதாரணம். பிரமாணம், கிரந்தங்கள், புத்தகங்கள், புராணங்கள் அப்படின்னு சொல்றோம். பிரமேயம் அடைய வேண்டிய இலக்கு, நாம் எதுவாக ஆக போகின்றோம் அப்படின்னு. இந்த இலக்கை அடைவதற்கு இந்த பிரமாணங்களை கொண்டு நமக்கு உதவி செய்பவர்கள், நமக்கு ஞானத்தை நல்குபவர்கள் தான் குரு, ஆச்சாரியர்கள் என்ற பிரமாதாக்கள். இது இந்த சின்ன உதாரணத்தை வைத்துக் கொண்டு சொன்னோம். நடைமுறை உதாரணத்துல இப்போ இங்கே பகவத் அனுபவத்திலேன்னு பார்க்கும் பொழுது இந்த பிரமாணங்கள் 3 விதமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம், சப்தம் அப்படின்னு ஆறது. பிரத்யக்ஷம் அப்படிங்கும் பொழுது இந்த 5 இந்திரியங்களாலே, கண்ணாலே கண்டோ, காதாலே கேட்டோ, இல்ல உணர்ந்தோ, இந்த இந்திரியங்களாலே பார்த்தோ அப்படின்னு சொல்றோம். பிரத்யக்ஷமான பார்க்கிறது அப்படின்னு. இப்ப இந்த 5 விதமான இந்திரியங்களினாலேயே நாம் அதை பார்த்து உணர்ந்து அதை தெரிந்து கொள்வதுங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். அனுமானம் அப்படிங்கும் பொழுது முன்னே நமக்கு இருக்கக்கூடியதான தெரிந்து வைத்திருந்த அறிவை கொண்டு அதை இன்னும் நாம் உணர்வது, இன்னும் விவரணமாக உணர்வது அப்படிங்கும் பொழுது அனுமான பிரமாணமானது. சப்தம்ங்கும் பொழுது இந்த கிரந்தங்கள்லாம், இதிகாச புராணங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், ஸ்தோத்திர பாடங்கள்னு சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரங்கள், ரகசிய கிரந்தங்கள், இன்னும் ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு என்னென்ன சாதித்து வைத்திருக்கிறார்களோ, ஆழ்வார்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்களோ, வியாக்கியானங்கள் எல்லாமே சப்தம் அப்படின்னு ஆறது. இது பிரமாணங்கள். இந்த பிரமாணங்களை வைத்துக்கொண்டு பிரமாதாவான ஆச்சாரியர்கள், ரிஷிகள், இதிகாச புராணங்கள்னு சொல்லும் பொழுது ரிஷிகள், ஆச்சாரியர்கள் பிரமேயமான எம்பெருமானை அடைவதற்கு, எம்பெருமானை பற்றின தெளிந்த ஞானத்தை பெறுவதற்கு, அதுதான் இலக்கு, அதை அடைவதற்கு நமக்கு உதவி செய்கின்றார்கள் அப்படின்னு. இன்னும் நாம் ஆழ்ந்த அர்த்தமாக புரிந்து கொள்ள முயற்சித்தோம்னு சொன்னா, இந்த பிரமேயம் என்பது எம்பெருமானுடைய திருவடி கீழே நாம் செய்யக்கூடியதான கைங்கரியம். அப்ப அந்த கைங்கரியத்தை பெறுவதற்கு
நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை முதலிலே உணர வேண்டும். அதற்கு தேகாத்ம அபிமானம் எல்லாம் கழிய வேண்டும், அகங்கார மமகாராதிகள் கழிய வேண்டும்னு இப்படி பல ஒரு பட்டியலே இருக்கு. அப்ப அவனுக்கும் நமக்குமான சம்பந்தத்தை உணர வேண்டும். அதுக்கு பின்னே தெளிந்த பரபக்தி, பரஜான, பரமபக்திங்கிறது ஏற்பட்டு எப்பொழுதும் அளவில்லாத எல்லா காலத்திலேயும் அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். பிராட்டியும் அவனும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே அடிமை செய்ய வேண்டும், கைங்கரியம் செய்ய வேண்டும், தடையில்லாத கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதுதான் இலக்கு. இந்த இலக்கை பெறுவதற்கும் அடைவதற்கும் பிரமாதாவான ஆச்சாரியர்கள் பிரமாணங்களான 4000 திவ்ய பிரபந்தங்கள் முதலானவைகளை கொண்டு நமக்கு போதிக்கின்றார்கள். ஆக பிரமாண பிரமேய பிரமாதாக்களை அனுசந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை. முதல்ல சொல்றார், ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அனன்யார்க சேஷத்துவம், ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அனன்ய சரணத்துவம், ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அனன்ய போக்யத்துவம் அப்படின்னு 3 காற்ற. திருவஷ்டாட்சரத்திலே 3 பதங்களிலே பிரமாண பிரமேய பிரமாத்தாக்களை சேர்த்து அனுசந்திக்கும்படியே விவரிக்கக்கூடியதுதான் இந்த வார்த்தை. இன்று நாம் பார்க்கிறோமே இந்த வார்த்தை. அப்ப ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் முதல்ல என்ன சொன்னோம்? அனன்யாக சேஷத்துவம், சேஷத்துவம் அடிமைப்பட்டிருப்பது. அனன்யாக சேஷத்துவம் வேறு ஒருவருக்கும் அடிமைப்படாமல் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருப்பது. அப்ப இது பிரமேயம். இதை சொல்லும் பிரமாணம் எது? அனன்யார்க சேஷத்துவம் அப்படிங்கிறது பிரமேயம். இத சொல்லக்கூடிய பிரமாணம் எது? பிரணவம். பிரமாத்தாயார் ஆச்சாரியர். அப்ப பிரணவம் இதை அனுபவிக்கும் பிரமாதாவான பெருமாளுடைய திருவடிகள். அதுதான் பிரமேயமான அனன்யார்க சேஷத்துவம் சேரக்கூடிய இடம். இவன் சேர அனன்யார்க சேஷத்துவம் சென்று சேரக்கூடிய இடம் எது? பெருமாளுடைய பொருந்த விட்ட திருவடிகள். சொல்லக்கூடிய பிரமாணம் பிரணவம் அப்படின்னு காட்டுறார். 2வது ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்ன? அனன்ய சரணத்துவம். இத சொல்லக்கூடிய பிரமாணம் எது? நடுப்பதமான நமஹா அப்படிங்கிற பதம், நமப்பதம். அப்ப இது பெருமாளினுடைய அஞ்சல் என்ற திருக்கையே. இந்த அனன்ய சரணத்துவம், சரணம் அப்படின்னு சென்று அடைவது சர்வலோக சரண்யனான எம்பெருமானினுடைய திருக்கைகளிலேயே, அஞ்சல் என்ற கைகளிலேயே சென்று சேரும் இடமாகும் அப்படின்னு 2வது. பிரமாணம் நமப்பதம், பிரமேயம் அஞ்சல் என்ற, பிரமேயம் பிரமாதா அஞ்சல் என்ற திருக்கைகள் சேரக்கூடிய இடமாகும் அப்படின்னு காட்டுறார். ஆக அனன்ய சரணத்துவம்ங்கிறது பிரமேயம். அதே போல அனன்ய போக்கியத்துவம் பிரமேயம். இது சொல்லக்கூடியதான பதம் எதுன்னு கேட்டா நாராயண பதம். இது சென்று சேரக்கூடியது பிரமாதாவான எம்பெருமானினுடைய திருமுகத்தில் இருக்கக்கூடிய புன்முறுவல் அப்படின்னு இத சொல்றார். சரி, இந்த இதுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், தான் அரிகை, சைத்தன்யம் அருகை, சாதனாந்தரம் அருகை. அதாவது என்னன்னா வேர் அறுவது, வியாபாராந்தரம் அறுவது, விஷயாந்தரம் அறுவதுன்னு காட்டுறார். அனன்ய சேஷத்துவம் அதுதான் பிரமேயம். அதுக்கான பிரமாணம் பிரணவம், பிரமாதா எம்பெருமானினுடைய திருவடிகள். அனன்ய சரணத்துவம் அதுதான் பிரமேயம். அதுக்கான பிரமாணம் நமப்பதம், பிரமாதா எம்பெருமானினுடைய அஞ்சல் என்ற திருக்கை. அடுத்தது அனன்ய போக்கியத்துவம் பிரமேயம், பிரமாணம் நாராயண பதம், பிரமாதா எம்பெருமானினுடைய புன்முறுவல். இதை அறிந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, முதல் பதமான பிரணவத்தை ஒருவன் அறிகின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது, சேத்தனன் தன்னை அறிந்து, தன்னை அறிவதுன்னா அவனை அறிவதற்கு தடையா இருக்கக்கூடியதான விரோதிகள், அந்த விரோதிகளா இருக்கக்கூடிய அச்சித் சம்பந்தாதிகள், தேகம் முதலானவை அத்தனையுமே வேறறுக்க பெறுவான். அதத்தான் தான் அரிகை வேர் அருகை அப்படின்னு முதல்ல சொல்றோம். பிரணவத்தை அறிந்தால். 2வது நமப்பதத்தை ஒருவன் உள்ளபடிக்கு அறிந்தால் என்ன ஆகும்னா, சைத்தன்யம் அருகை,
வியாபாந்தரம் அருகைன்னு சொல்றார். அப்போ உபாயங்களை அனுஷ்டித்து, மற்ற உபாயங்களை எல்லாம் அனுஷ்டித்து தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வது அப்படிங்கிறது அருந்துவிடும். நமபதம், ஏன்னா அவனுக்கே அடிமை அப்படிங்கும் பொழுது அவனே நம்மை, அவனுடைய திருவடிகளை நாம் பற்றுவது, அவன் தான் ரட்சிக்க கடவுது, நாம் ரட்சிக்கும்படியான பொருள் அப்படின்னு சொல்றதுனாலே அது நமக்கு தெரிந்துவிடும். கடைசியாக சாதனாந்தரம் அருகை, விஷயாந்தரம் அருகை அப்படின்னா நாராயண பதத்தை ஒருவன் உள்ளபடிக்கு அறிந்தால் ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சம் அப்படிங்கிற சாதனங்கள் எல்லாம் அவன் பற்று அருந்து, சாத்தியங்கள்லாம் பற்று அருந்து, ஆத்ம விஷயங்களிலேயும் பற்ற அருந்து எம்பெருமானிடத்திலேயே, அப்போ இவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தனக்கு போக்கியமானது அப்படிங்கறதும் அருந்து எல்லாம் அவனுடைய உகப்புக்காக செய்யும் செயல்கள் அப்படிங்கிற சிந்தனை இவனுக்கு நன்னாக ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த திருவஷ்டாட்சர மந்திரத்திலே 3 பதங்களிலேயே பிரமாண, பிரமேய, பிரமாதாக்கள் இருக்கின்றதனாலே இதை அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு இந்த திருவஷ்டாட்சரத்தை கொண்டே இதற்கு நமக்கு சுலபமாக பூர்வர்கள் காட்டி இருக்கிறார்கள். ஆக ஒருவர் இந்த விசிஷ்டாத்வைத்தத்திலே ஸ்ரீ வைஷ்ணவரானவர்கள் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பிரமாணங்கள், பிரமாதாக்கள், பிரமேயம் அப்படிங்கிற சப்தங்கள் எப்பொழுதும் பிரமாதாக்களினுடைய திருவடிகளை பத்தி கொண்டு, ஆச்சாரியனுடைய திருவடியை பத்தி கொண்டு அவருடைய அனுகிரகத்தாலே பிரமாணங்களை நன்னாக ஸ்மரித்து வாயார சொல்லி ஓதுவித்தும் பிரமேயமான எம்பெருமானினுடைய திருவடியிலே கைங்கரிய பிராப்தி என்பதை பெற நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.